வணக்கங்க. நாங்க சேலம் அன்னதானப்பட்டி குட்டாமிஷன் ரோட்லேருந்து பேசுகிறேங்க. எங்கள் கோயில் வந்து ஒரு 60 வருஷமா இருக்குதுங்க. 60 வருஷமா சின்ன கோயிலாக வச்சுருந்தோம். இன்னைக்கு பெருசாக கட்டி இன்னைக்கு 3வது நாள், அதாவது திங்கக்கிழமை கும்பாபிஷேகம் பண்ண போகிறோம். இன்னைக்கு தீர்த்த கொடை எடுத்து முடிச்சிட்டோம். அடுத்தது இன்னைக்கு சாயங்காலம் ஒரு பூஜை இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு பூஜை இருக்குது. நாளைக்கு அன்னதானம் கொடுக்குறோம். 4 நாளைக்கு அன்னதானம் கொடுக்குறோம். ஒன்று. ரெண்டாவது வந்து திங்கக்கிழமை கும்பாபிஷேகம், மகா கும்பாபிஷேகம் நடத்துகிறோம். எல்லாரும் சிறப்பாக கலந்துக்குங்க. சாமியோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நாங்கள் வந்து எப்படி இருந்தோங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இப்போ எல்லாருமே நல்லா இருக்கிறோம். அது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய சிறப்பு. அம்பாளுடைய அருள் தான். ஒரு சின்ன சின்ன கோயிலாக இருந்தது. இன்னைக்கு வந்து எங்களால் முடிஞ்சதுக்கு எங்கள் சக்தி குழுக்கு இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ஒத்துழைப்போட பெரிய கோயிலை நாங்கள் கட்டியிருக்கிறோம். எல்லாரும் வந்து கலந்துக்குங்க. எல்லாரும் வந்து எங்கள் கோயில் வந்து சாமி கும்பிடலாம். எல்லாருமே நல்லா இருக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான். அம்பாலோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் கேட்கறத கொடுக்கக்கூடியவோ. எல்லா வேண்டுதலுக்கும், குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, என்னென்ன பரிகாரத்துக்கு உண்டான உண்டான செலவு, என்னென்ன உங்களுக்கு வேண்டுதல் வச்சுக்கிறீங்களோ அத்தனை வேண்டுதல் அந்த ஆயா நிறைவேற்றுவா. அது வந்து நீங்க பாக்குறப்ப தெரிஞ்சுக்கலாம். இங்க இருக்கிறீங்க, சுத்தி இருக்கிறீங்க எல்லாருமே இங்க வந்து சாமி கும்பிடுவாங்க, செய்வாங்க. இன்னைக்கு சிறப்பா பண்ணிருக்கிறாங்க. சிறப்பா அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கிறோம். எல்லாரும் வந்து கலந்துக்குங்க. இது வந்து 2வது வருஷம் கும்பாபிஷேகங்க. முதல்ல பெரியவங்க எல்லாம் செஞ்சாங்க. இப்ப நாங்கெல்லாம் எல்லாம் இந்த இளைய தலைமுறைகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பெரியவங்க எல்லாம் 60 ஆண்டு ஆச்சுங்க. அவங்க வந்து பெரியவங்க எல்லாம் செஞ்சுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு வந்து இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து இப்போ சிறப்பா பண்றாங்க. சின்ன கோயிலா இருந்தது, இப்ப அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பெரிய கோயில் கட்டினால இங்க இருக்கிற பசங்க எல்லாம் சேர்ந்து கோயில் கட்டின. அதான் அன்னதானப்பட்டி 4 ரோட்ல இருந்து வந்து ரைட்ல கட் பண்ணீங்கன்னா வந்துடலாம். இந்த பக்கத்துல சிண்டிகேட் பேங்க், அதாவது கனரா பேங்க் இருக்குது, ஜெயராணி ஸ்கூல் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்குது. உள்ள வந்தீங்கன்னாலும் கோயில் இருக்குதுங்க. கோயில் வந்தீங்கன்னா சிறப்பு, அருமையான சிறப்பு இருக்குதுங்க இருக்கு. நீங்க வந்து சாமி கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அதோட விஷயம் எல்லாமே தெரியும். நீங்க நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும். அந்த அளவுக்கு சத்தியம். 3000 பேத்துக்கு 2000 to 3000 பேத்துக்கு அன்னதானம் கொடுத்துருக்கிறோம். அதுக்கெல்லாம் அரிசியெல்லாம் வாங்கி போட்டுங்க. அரிசி, பருப்பு எல்லாமே இருக்குது. அன்னதான பொருள் எல்லாமே ரெடியா வச்சிருக்கிறோம். அது 4 நாள் பண்டிகைங்க. 4 நாள் 4 கால பூஜை வச்சிருக்கிறோம். 4 கால பூஜைக்கு அன்னதானம் இருக்குதுங்க. இன்னைக்கு காலையில இருந்து காலையில முடிச்சாச்சுங்க. 1000 பேர் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. சாயங்காலம் சாப்பிட ரெடி ஆகிட்டு இருக்குது. சாயங்காலம் இருக்குது, நாளைக்கு காலையில இருக்குது, நாளானிக்கு இருக்குது, அடுத்த நாள் இருக்கு. 4 நாளைக்கு சிறப்பு பூஜை இருக்குதுங்க. என் பேர் வந்து ரத்தனசாமிங்க. இவரு குமாருங்க. இவர் வந்து செந்தில், செல்வேந்திரன், சதீஷ்குமார். இவரு பேரு விவித். இவரு பேரு வந்து பாத்தீங்கன்னா செல்லத்துறை, சதீஷ், ரமேஷ். இவரு வந்து இவர் ராமச்சந்திரன், இவர் சாரதி, இவர் தீர்த்த கூட இவர் சார்பில் தான் நீங்க எடுத்தாங்க கோயிலுக்கு. இளைய தலைமுறைகள் பெரியவங்க எல்லாம் போய் கொஞ்சம் காலம் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு அப்புறம் இந்த பசங்க எல்லாம் எடுத்து இன்னைக்கு சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வந்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சின்ன பசங்க ஒரு ரொம்ப நல்லா சிறப்பா பண்ணிக்கிறாங்க. இவ்வளவு பெருசு பண்ணி செஞ்சது ரொம்ப சிறப்பு. ஏன்னா ரொம்ப சின்னதா இருந்தது கோயில். இன்னைக்கு வந்து சிறப்பா எல்லாமே எடுத்து செஞ்சிருக்கிறாங்க. அது எங்களுக்கு எல்லாத்துக்குமே சந்தோஷங்க. அதனால அதான் எல்லாரும் கலந்துக்குங்க. எல்லாருமே கலந்துக்கணும். வந்து இந்த சாமியுடைய சிறப்பு வந்து நீங்க கலந்துக்கிறப்ப தெரிஞ்சுக்கலாம் நீங்க.